அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஹெப்படைட்டிஸ் ரிலேட்டடா நெறைய சித்த மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வுகள், பல நோய்களுக்கு எப்படி சித்த மருத்துவத்த பரிகரிக்கலாம், அதனோட விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள நம்மளோட சேனல்ல ரெகுலரா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சந்தேகங்கள் எதா இருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. முதல்ல நான் ஒரு பட்டம் படித்த, எம்.டி படித்த சித்த மருத்துவர். இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் சார்ந்து, பல்வேறு நோய்கள் சார்ந்து பல விழிப்புணர்வுகள உங்கள் மத்தியில பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அண்ட் கூடவே பல லாங்குவேஜஸ்லயும் கன்சல்டேஷன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா குடுக்குறோம். ரைட். முதல்ல என்னன்னா ஒரு கொஸ்டினு. சார் எனக்கு வந்து ஒரு 30 இயர்ஸ் ஆகுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெப்படைட்டிஸ் காட் டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் காட்டுது சார். ஆனா, இதே அதுக்கு அடுத்த டெஸ்ட்டான ஹெச்பிவி எலைசா டெஸ்ட் எடுக்கிறப்போ எனக்கு வந்து நெகட்டிவ் காட்டுது சார். இது என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவா என்னன்னா, இத வந்து டிஸ்கார்டன்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதுல ரேபிட் காட் டெஸ்ட் அப்படின்றது இந்த கேஸ்க்கு பாசிட்டிவா இருக்கு. மேபி இது ஃபால்ஸ் பாசிட்டிவாக இருக்கலாம். ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஏதாவது புரோட்டீன்ஸோட அல்லது ஆன்டிஜெனிக் ரியாக்ஷன்ஸ் ஆல்ரெடி அந்த பேஷண்ட்டுக்கு வேற ஏதாவது ஆன்டிபாடிஸ் பிரசென்ட்டா இருக்கலாம். ஆட்டோ ஆன்டிபாடிஸ் பிரசென்ட்டா இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது புரோட்டீன்ஸ் பிரசென்ட்டா இருக்கலாம். அதனால ஒரு கிராஸ் ரியாக்டிவிட்டி நடக்கும். கிராஸ் ரியாக்டி அதாவது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ரியாக்ஷன் நடந்தா அந்த இடத்துல ஒரு லைன் வந்து காட்டும். அவ்வளோதாங்க. அது எந்த விதமான புரோட்டீனா இருந்தாலும் உங்களுக்கு வந்து மேபி எரர்ஸ் வந்து காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து இதனோட ஸ்பெசிஃபிசிட்டி அப்படின்றது 99% தான். மீத 1% அப்படின்றது இதற்கு அடுத்து உள்ள வேற ஏதாவது ஒரு டெஸ்ட் வந்து பண்ணி நம்ம அத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரி. அதன் பிறகு இந்த பேஷண்ட் அசஸ் பண்ண வேண்டியது ரீசென்ட்டா ஏதாவது வேக்சினேஷன் சம்மந்தமான ஹிஸ்டரி ஏதாவது இருக்கா அப்படின்றத கண்டிப்பா கேட்கணும். இந்த மாரி வேக்சினேஷன் சம்மந்தமான ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா, டெம்பரரி அல்லது அவங்களுக்கு வந்து HbA1c மார்க்கர் வந்து பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேபிட் காட் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப குறைவானது. அப்ப மைல்டா வந்து அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருந்திருக்கும். பட் ஆக்டிவ் எலைசால வந்து அதனுடைய ஜெனடிக் மெட்டீரியல் வந்து டைரக்ட்டா அதனுடைய சென்சிட்டிவிட்டிக்கு தெரியாம கூட இருக்கலாம். அதனால எலைசான்றது தான் மோர் ஸ்பெசிஃபிக். எலைசா தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு இது. இப்ப எலைசாவோட இன்னும் பெரிய டெஸ்ட்லாம் இருக்கு. சிமியா மெத்தட் அதான் எப்பவுமே நான் பிராக்டிஸ்ல யூஸ் பண்ணுவேன். பட் இவரோட கொஸ்டின்ல எலைசா தான் கேட்டிருக்காங்க. அதனால எலைசான்றது பார்த்துருக்கீங்க. அதுல தெளிவா இருக்கு அப்படின்னாலே, நம்ம வந்து கிளியரா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு சில சமயம் இந்த ஆன்டிஜன் அப்படின்றது வெரி வெரி லோ லெவல் ஆஃப் டிடெக்ஷன்லாம் இருக்கலாம். லோ லெவல் ஆஃப் டிடெக்ஷன்ல இருக்கிறப்போ, அந்த த்ரெஷோல்ட்னால காட் டெஸ்ட்ல ஐடென்டிஃபை பண்ண முடியாம போயிருக்கலாம். ஒரு சில சமயம் காட் டெஸ்ட்ல வந்து மைன்யூட்டா அந்த பேஷண்ட்டுக்கு மட்டும் தெளிவா தெரிஞ்சிருக்கலாம். பட் குவான்டிஃபை பண்ணி பார்க்குறப்ப சரியா தெரியாமயே இருந்திருக்கலாம். இது வந்து சென்சிட்டிவிட்டிக்கான அந்த எரர்ல தான் இத வந்து எடுத்துக்க முடியும். இது என்ன சார் சென்சிட்டிவிட்டி, ஸ்பெசிஃபிசிட்டின்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா, ஒண்ணும் இல்லங்க. அதாவது ஒரு 100 பேர் இருக்கான். இந்த 100 பேர்ல யாருக்கெல்லாம் சுகர் இருக்கு, அவன வெளிய எடுத்துட்டு வான்னு சொல்றது, அந்த பர்ட்டிகுலர் தேர்ந்தெடுத்து தெளிவா எடுக்கிறோம்ல, அந்த தெளிவா எடுத்துக்க கொள்ளக்கூடியது தான் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டா சென்சிட்டிவா பாயிண்ட் நச்சு அப்படி டக்குனு போய் கேப்சர் பண்ணி எடுத்துட்டு வரது. அதான் உங்களுக்கு வந்து இப்படி வர்றது. சரி. ஸ்பெசிஃபிசிட்டி அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, அதாவது அதாவது டயபெட்டிஸ் இருக்கிற மாரி யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்கள மட்டும் தூக்கிட்டு வான்னு சொல்றது. இப்ப சென்சிட்டிவிட்டில உங்களுக்கு ஒரு 10 பேர் கரெக்ட்டா வருது அப்படின்னா, ஸ்பெசிஃபிசிட்டில அதாவது யாருக்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கோ எல்லாத்தையும் புடிச்சு தூக்கிட்டு வரும். அது அவ்வளோதான் அதனுடைய மதிப்பு. ரைட்டா? அப்ப 20 பேர், 25 பேர் வருவான். அப்ப அந்த 20, 25 பேர்ல மறுபடியும் நம்ம சலிச்சு யாருக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படின்றத செக் பண்ணணும். இப்படி தான் இந்த இது இருக்கும். இது வந்து டயபெட்டிஸ் வச்சு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். இதே தான் ஹெப்படைட்டிஸ்லயும் நடக்கும். அதனால சென்சிட்டிவிட்டி, ஸ்பெசிஃபிசிட்டி அப்படின்றது காட் டெஸ்ட்க்கு எப்பவுமே குறைவு. வெறும் காட் டெஸ்ட்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அப்படின்றது இதுதான். அதனால தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கான டெஸ்ட் அப்படின்றது கண்டிப்பா பண்ணியே ஆகணும். நெறைய சமயத்துல மியூட்டேஷன்ஸ் வந்து ஜீன்ஸ்ல நடந்துகிட்டே இருக்கும். அதனால கூட நமக்கு வந்து ஒரு சில சமயத்துல ரெசிஸ்டன்ட்டா இருக்கிறப்ப தெரியாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சாம்பிள் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணாங்கன்னு தெரியாது. இதனால தான் எப்பவுமே இந்த மாரி டவுட் இருக்கு அப்படின்னா, கன்க்ளூடே ஆவல சார். பல இடத்துல பார்த்துட்டேன். பல செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா, டைரக்ட்டா HBV DNA PCR போறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் ரீசன்ட் வேக்சினேஷன் ஹிஸ்டரி இருந்தா, உங்களுடைய மருத்துவரோட ஆலோசனை பெற்று பண்ணிக்கிறது நல்லது. அல்லது மேல உள்ள நம்பர்லயும் நீங்க எப்பனாலும் உங்க ரிப்போர்ட்ஸ் அனுப்பி கன்சல்டேஷன்ஸ் பண்ணிட்டு, நீங்க தாராளமா அதனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். HBV DNA உங்களுக்கு என்ன குடுக்கும்? இந்த பேஷண்ட்டுக்கு இந்த வைரஸ்க்கான ஜெனடிக் மூலக்கூறு உயிரணுக்கள் இருக்கா அப்படின்றத, உங்க பிளட்ல இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்லிக் குடுக்கும். 2வது ஹெப்படைட்டிஸ் பி கோர் ஐஜிஎம் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். இந்த ஐஜிஎம் ஆன்டிபாடி அப்படின்றது இன்னொரு பேரு ஆன்டி ஹெச்பிசி ஐஜிஎம்னு சொல்லலாம். அல்லது ஹெச்பிசி ஐஜிஎம் ஏபின்னு சொல்லலாம். இது என்னன்னா, அக்யூட்டா அல்லது ரீசென்ட்டா உங்களுக்கு தொற்று ஏற்பட்டிருக்கா அப்படின்றத
உங்களுக்கு வந்து இது வந்து சொல்லி தரும். இப்போ ஒரு சில பேஷண்ட் வந்து ஹெச்பிஎஸ் ஏஜி வந்து பிரசன்ட் அதனோட ஹெச்பிஎஸ் ஏஜியோட ஆன்டிபாடியே பிரசன்ட்டா இருக்கும். மேபி பாஸ்ட் ரெக்கவர் ஆயிருக்கலாம். அல்லது அதுக்கான இம்யூனிட்டி நேச்சுரலாவே உங்களுக்கு வந்து புரொடியூஸ் ஆயிருக்கலாம். அல்லது வேக்சினேஷன் மூலியமா புரொடியூஸ் ஆயிருக்கலாம். ஸோ அதையும் நம்ம தெளிவா பார்க்க வேண்டியிருக்கு. தேவைப்பட்டா ஹெச்பி-இஏஜி பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் இந்த கிளினிக்கல் ஹிஸ்டரியோட பிக்சர். ஸோ தயவு செய்து பொத்தாம்பொதுவா கார்ட் டெஸ்ட் மட்டும் பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படின்றத ஆரம்பிக்கிறது மிக மிக தவறாக அமையும். ஸோ தெளிவா டயக்னோஸ்டிக் பண்ணி என்ன விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள சித்த மருத்துவமோ அல்லது உங்களுக்கு பிடித்த மருத்துவமோ இல்ல உங்களுக்கு பிடித்த மருத்துவர்ட்ட நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஷேர் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். நன்றி, வணக்கம்.